பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 9566835595. எங்க இருக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய தோட்டத்துல தான் இருக்கிறோம். இந்த வாழை வந்து போட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக உரங்களை நம்ம கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். இந்த காடு வந்து 10-20 வருஷமா ரசாயன உரங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த காடு. இந்த வருஷம்தான் நம்ம வந்து இது வெள்ளாமைக்கு எடுத்திருக்கிறோம். முழுக்க இயற்கை உரங்களை மட்டுமே கொடுத்து வாழை வந்து நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். நிறைய விவசாயிகள் வந்து பயோனா வராது, கெமிக்கல்ல தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு தவறான கண்ணோட்டத்தை இயற்கை விவசாயத்தை மேல வச்சிருக்கிறாங்க, ஒரு திணிக்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்காகத்தான் நம்ம நேரடியாவே லைவா காட்டினா விவசாயிகளுக்கு புரியும், அப்ப இயற்கை விவசாயத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையினால இந்த பதிவை வந்து நம்ம போட ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ வந்து வாழை வந்து போட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கணும், கெமிக்கலா இருக்கிற பட்சத்தில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா பொட்டாஸ் கொடுப்பாங்க, சிஎன் கால்சியம் நைட்ரேட் வந்து கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து பண்ணாரி அம்மன்ல பயோ பொட்டாஸை வந்து இப்போ வந்து ஒரு 4 மூட்டை ஒரு ஏக்கராவுக்கு கொடுக்குறோம். அடுத்து வந்து கால்சியம் நைட்ரேட், கால்சியத்துக்கு வந்து நம்ம என்னன்னா பிராண்டில் எக்ஸெல் பவுடர் முட்டை ஓட்டுனுடைய தூள்களை வந்து நம்ம இந்த வாழைகளுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா காய் நல்லா திரட்சியாக வரணும், வெயிட் கிடைக்கணும் அப்படின்னா கடலை புண்ணாக்கு நம்ம கொடுப்போம். கடலை புண்ணாக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்கிறதுனால முட்டைக்கு ஓட்டுக்கு நடுவாண்ட இருக்கிற ஜவ்வு மெம்பரேன்னு சொல்லுவாங்க, அது வந்து புரோட்டீன் வந்து 83% இதில் இருக்குது. அதையும் இப்போ கொடுக்க போகிறோம். அடுத்து பண்ணாரி அம்மன் நுண்ணோட்ட பை அதை கொடுக்க போகிறோம். இது துளிரில் வர எக்ஸெல் பவுடர், துளிர் மெம்பரேன் கொடுக்குறோம். பண்ணாரி அம்மன் வந்து பொட்டாஸ் பயோ பொட்டாஸ் கொடுக்குறோம், பண்ணாரி அம்மன் நுண்ணோட்டம். இது எல்லாம் இப்போ ஒட்டுக்கா கலந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு காட்டுறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்து ரசாயன உரங்களை அதிகமாக போட்டதுனால மண்ணில் வந்து நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது, மண் வந்து வளமில்லாத இருக்கிறதுனால இதுக்கு வந்து 2 தாட்டி பலதானியங்களை 40 கிலோ போட்டு ஓட்டி விட்டேன். ஃபஸ்ட்டு முறை வந்து ஓட்டி விட்டு ஆற போட்டு கண்ணு போடும்போதே வந்து மறுபடியும் பலதானியங்களை போட்டு விட்டு கண்ணு வளர பலதானியங்களும் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிடுங்கி இந்த கண்ணு ஓரத்தில் அப்படியே வச்சுட்டேன். கண்ணு போடுற அன்னைக்கு வந்து ஒரு 50 கிராம் வந்து வேப்ப முன்னாக்கு போட்டு விட்டுருந்தோம். கண்ணு போட்டதுக்கப்புறம் 35வது நாள் வந்து ஜெல் செட்டுன்னு நம்ம கொடுப்போம். பண்ணாரி அம்மன் ஜெல்லு, நுண்ணோட்டம், இதெல்லாம் ஹியூமிக் இதெல்லாம் கலந்தது கரைச்சி ஊற்றி விட்டோம். 35வது நாள் சரியாக ஊற்றி விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 60வது நாளுக்கு மேலே வந்து மறுபடியும் ஒரு தாட்டி ஜெல் செட் வந்து ஊற்றணும். அதுக்கப்புறம் 100வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா 10 மூட்டை பண்ணாரி அம்மன் பயோ கம்போஸ்ட் போட்டிருந்தேன். எங்களுடைய சொந்த தயாரிப்பான ஆட்டாம்புழக்கத்தூள் வந்து 5 மூட்டை போட்டிருந்தோம். நுண்ணோட்டம், வாழை நுண்ணோட்டம் வந்து 2 பேக் வந்து இதுக்கு கொடுத்துருந்தோம். இது எல்லாம் வந்து கால் மாறும்போது ஓரத்தில் போட்டு விட்டுட்டு கால் மாறிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5வது மாதம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜெல் செட் வந்து கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்க ஒரு 8.5 மாதம் ஆச்சு. இப்போ மறுபடியும் இந்த உரங்களை வந்து எக்ஸெல் பவுடரு, எக் மெம்பரேனு, பண்ணாரி அம்மன் பயோ பொட்டாசு, நுண்ணோட்டம், பண்ணாரி அம்மன் நுண்ணோட்டம் இதெல்லாம் கலந்து மறுபடியும் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தரமாக இருக்குது. செலவுகள் எனக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. வாழையினுடைய உருட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதை நேரடியாக லைவாக காட்டுறதுக்காக தான் இங்கே கூட்டி வந்திருக்கேன். இடையில 2 டைம் மழை வரும்போது பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் 2 லிட்டர், விரிடி 2 லிட்டர், பேஸ்லோமைசஸ் 2 லிட்டர், என்பிகே கன்சார்டியா திரவ உரங்களை தரைவழியில் 2 டைம் கொடுத்துருக்குறோம். அவ்வளோதான், இதுக்கு வேற எதுவுமே கொடுக்கல. பயோலையும் சாத்தியம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நேரடியாக காட்ட போகிறேன். வாங்க கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. பக்கத்துலேயே பாருங்கள், மண் பாருங்கள், மண்புழுக்கள் எல்லாம் சாப்பிட்டு ரவுண்டாக மண் பாருங்கள், பூஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே அவ்வளோ பொறப்பொறப்பாக இருக்குது. மண் வந்து 2 தாட்டி பலதானியங்கள் போட்டு ஓட்டி விட்டோம். கடலை புண்ணாக்கு, முட்டை ஓட்டுத்தூள், எலும்புத்தூள் இது எல்லாமே போட்டு வச்சுருக்கிறோம். களைக்கொல்லியை பயன்படுத்தலை, ஆள் வந்து பிடுங்கி தான் வச்சுருக்கிறேன். ஏன் இதுக்கு நான் வந்து சுத்தமாக பயோலியே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த நேந்திர தார்களை எல்லாம் நான் வந்து பவுடராக மாற்றி காய வச்சு பவுடராக மாற்றி குழந்தைகளுக்கு ஒரு உணவுப் பொருளாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முழுக்க ஒரு பொட்டு கூட எனக்கு தெரியாமல் ஒரு பொட்டு கூட ரசாயன உரங்கள் இங்கு பயன்படுத்தலை. உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். எல்லா வாழை மரங்களையும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு மரங்களை காட்டல. அப்படியே க்ளோஸ் வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே 2.25 அடி வருது உருட்டு. அப்படியே வாங்க, க்ளோஸ் வாங்க. ரெண்டே முக்கால் அடி எல்லா மரங்களையுமே பாட்டுவாங்க.
மரத்தினுடைய கட்டமைப்பு பாருங்க. பயோனாவே அது ஒரு நேச்சுரலாக வரக்கூடியது. அது ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்க. பெருசாக நோய் தாக்கல, சருகு நோய்க்கு மருந்து அடிக்கல. மரம் எல்லா மரங்களையும் நீங்கள் பாருங்க, ஒரு மரம் கூட சோட போகாது. ரசாயனத்தில் தான் வருங்கிற ஒரு மூட நம்பிக்கையை வச்சிருக்காதீங்க. பயோலையும் உறுதியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது விவசாயிகள் ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வாங்க. நீங்கள் முதல்ல உங்கள் பயிரை நம்புங்க. அப்படி நம்புனா மட்டும்தான் அது நம்மளுக்கு வந்து பலனை கொடுக்கும். அதை விட்டுட்டு இது வராது வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வரவே வராது. வரும், விதைக்கும் போதே வரும் அப்படின்னு நினைச்சு வையுங்க. அப்படி விதைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும். அப்படிங்கிறது ஒரு பெரிய பறவை இருக்கும். அந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னஞ்சிறிய கிளையில் போய் அமரும். அது கிளையின் மீது வைத்துள்ள நம்பிக்கையில் அமரல, தன்னுடைய சிறகுகள் மீது வைத்துள்ள நம்பிக்கையில் அமர்கிறது. அதுதான் தன்னம்பிக்கை. அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிடைக்காது உதவி, எப்பொழுதும் ஜெயிப்பது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோட வையுங்க, நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் பயோல கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த விதைச்சிங்க அப்படின்னா 100% உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம். ஒரு சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு. நன்றி.